நாங்கெல்லாம் எங்கே போகிறோம் தெரியுங்களா? நாங்கெல்லாம் காட்டில் போய் ஆளோல சொன்னு பறவையெல்லாம் வெட்ட போகிறோம். காட்டுக்கு போயில இவ்வளோ நகையை போட்டு போனீங்கன்னா கொள்ளைக்கார கொள்ளை அடிச்சுட்டு போனா என்ன பண்ணுறது? நகையெல்லாம் இதை அடிச்சுட்டு போனால் மேற்கொண்டு என்னையே தான் ஜெயிலில் வைப்பாங்க. அவன் போகிற போக்கில் என்னையே கோர்த்து விட்டு போயிடுவேன். காட்டுக்கு போறீங்களா? யாராரு? நம்பிராஜப்பா வந்திருக்காரு தெரியுமா? இந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. தூங்கிட்டு இருக்காரா? ஆனால் திணைக்காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். சரி. ஆனால் மனசில் உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓ மனசுலையும் ஆசை இருக்கா? நீ ஒரு ஆள் தான் கேட்குற என் மனசில் உள்ள ஆசை ஒரு உள்ள கேட்குதா? ஆனால் மனசில் உள்ள ஆசையெல்லாம் சொல்லும். திணைக்காட்டுக்கு நான் போகிறேன், வள்ளியம்மா வர்றாங்க, இன்னொரு தோழி பொண்ணு இருக்கா, எல்லாம் சேர்ந்து காட்டில் போய் பறவையெல்லாம் வெட்ட போகிறோம். ஆனால் மனசில் உள்ள ஆசையை சொல்லவா? சொல்லுமா. கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது, மேல போட்ட தாவணி செயலையாகி போனது, செயலை இழுத்து விடுவது உங்க வேலையாகி போனது, ஒன்று பொக்கி போடுது, பூஜை கேட்ட பூவிது தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ நோகாம பட்டு புட்டா வேறென்ன மிச்சம், கல்யாண கட்டிக்கிட்டா இன்னும் கச்சம், அச்சு வெள்ள பேச்சுல ஆள தூக்கிறேன், கொஞ்ச நேரம் பாரு நான் துளி கேட்கிறேன், என்ன பார்த்து என்ன கேட்டு ஏட்டி ஏடி மாத்திர, கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாட்டி, பூஜை கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்து. ஊரெல்லாம் ஒன்ன பத்தி வருவாய போதாக அறிவில தூது சொல்ல வாய் பார்த்த பொம்பளைக்கு போதாது கஞ்சாட போல ஒரு பாசை இல்ல, சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுறே கட்டி போன குழலுக்கு கேட்கிறேன், துள்ளி போன புள்ளிமான பல்லு நீட்டி இழுக்கிற மாலை பேசி பேசி கேட்டு வேப்பம் குச்சி இடிக்கிற பூஜை கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்து, மேல போட்டதாவணி வேலையாகி போனது, வேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது, பாத்தீங்களா? எங்க அப்பாவும் பாடுவாருங்க, சும்மா இல்ல. சரிங்க, நான் வந்துட்டேன். இன்னொரு பேரழகி இருக்கா, அவளை கூப்பிட்டு ஆளை கூப்பிடு. ராத்திரி நேரத்து பூஜையா? சரிங்க, இன்னொரு பேரழைய கூப்பிட்டு மொழ விஷயத்த சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்.